ரொம்ப பாசக்கார வெள்ளச்சி. தேய்ச்சி விடுவா பேத்திக்கு. பால் ஊட்டுவா, தேய்ச்சி விடுவா. நல்ல பாசக்கார வெள்ளச்சி மாடு. எங்கள் மாடு 2004 பிறந்தது. 22 வயசுக்கு மேலே ஆகுது. இன்னும் எங்கள் கூட இருக்குது. அவள் பேத்திக்கு எப்படி தேய்ச்சி விட்றா பாருங்க. அவ்வளோ பாசம் அவள் பேத்தி மேலே. பால் ஊட்டுவா. பாலே இல்லை, ஆனால் ஊட்டிட்டு கிடப்பா அவள் பாட்டுக்கும். அந்த கண் ஊட்டி விடுறதில்ல. ஃபஸ்ட்டில் ஒரு மாடு அதோட மக ஒரு கன்று போட்டு சத்து இல்லாமல் இருந்துச்சு. அந்த கன்றுக்குட்டிக்கு 2 மாதம் பால் ஊட்டினுச்சு. அவ்வளோ பாசமாக 2 மாதம் பால் ஊட்டி அது நல்லா எந்திரிச்சு நின்ன பிற்பாடு தான் அதை பால் நிறுத்திடுச்சு. பால் நிறுத்திட்டு அதையும் கன்று போட்டிருந்தது. அப்போ அது கன்றுக்குட்டி மட்டும் அப்புறம் பால் ஊட்ட இது பண்ணிச்சு. அது அப்புறம் பால் ஊட்ட ஆரம்பிச்சிருந்தா அதுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது. அதுங்களுக்கும் நல்லா தெரியும் போல இருக்குது. அப்புறம் பால் ஊட்டல. நல்லா சத்தாக எந்திரிச்சு நின்னதுமே பால் ஊட்டல. 2 மாதம் ஊட்டி வளர்த்துது. இப்போ பாருங்கள் இந்த கன்றுக்குட்டிக்கு எப்படி பார்த்துக்குதுன்னு. பேத்தியை செல்ல பேத்தியே பாருங்கள். மற்ற கன்றுக்குட்டி வந்தால் முட்டுவா. அவள் பேத்திக்கு மட்டும் ஈத்து பிடிச்சிட்டு தேய்ச்சி விடுவா நல்லா. அவள் பால் குடித்தாலும் கம்முன்னு இருக்கிறா பாருங்கள். அந்த கன்றுக்குட்டிக்கு முட்டுது பாருங்கள். ஏண்டி சரியான கெட்டெண்ணம் பிடிச்ச மாடு. ஏண்டி அவளும் பாவம் இல்லையா? அவளுக்கு தேய்ச்சி விட மாட்டியா நீ? உன் பேத்திக்கு மட்டும்தான் பார்த்துக்குவியா? என்னதான் உன் பேத்தி பாசம் என்ன அடியுது. ஏய் இந்தமாரிலாம் இருக்காத. ஒன்னாட்டமே பிறந்துட்டானு அவள் அப்படி தேய்ச்சி விட்ற ஈத்து பிடிச்சிக்கிட்டேன். இருக்கட்டும். பாருங்க எங்கள் வெள்ளச்சி மாடு பாருங்க. அவள் பேத்திக்கு பால் ஊட்டுறத செனை இல்லை. அது சும்மா தான் இருக்குது. வயசாயிடுச்சின்னு விட்டாச்சு. அவள் பாருங்கள் பேத்திக்கு எப்படி பால் ஊட்டுறத. ஏய் கோரிமா ரொம்ப பாசம் பேத்திக்கு மேலே. அதுக்கு எவ்வளோ பாசமாக ஊட்டுது பாருங்கள். 3 வருஷம் ஆச்சு கன்று போட்டு. அது 2 வருஷம் ஆச்சு பால் நின்று.